வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்ரம். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா பேராலயம் உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் புகழ்பெற்ற திருத்தலமாகும். கிழக்கின் லூர்து என்று அழைக்கப்படும் இந்த புனித தலத்தின் வரலாறும் அதிசயங்களும் இன்று நாம் அறிந்து கொள்வோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேளாங்கண்ணி கிராமத்தில் பால் விற்று சென்ற ஒரு சிறுவனுக்கு அன்னை மரியா குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்ததாக நம்பப்படுகிறது. அன்னை தன் குழந்தைக்காக பால் கேட்டார். சிறுவன் தனது பயணத்தை முடித்து சென்றபோது பால் குறையாமல் இருந்தது. இதை ஒரு இறையருளின் அடையாளமாக மக்கள் கருதினர். பின்னர் மோர் விற்றுக் கொண்டிருந்த ஒரு ஊனமுற்ற சிறுவனுக்கும் அன்னை மரியா காட்சி அளித்ததாகவும் அவரது உடல்நிலை அதிசயமாக குணமானதாகவும் நம்பப்படுகிறது. அதன் பிறகு கடும் புயலில் சிக்கிய போர்த்துகீசிய மாலுமிகள் உயிர் தப்ப வேண்டும் என்று அன்னை மரியாவிடம் வேண்டினர். அவர்கள் பாதுகாப்பாக வேளாங்கண்ணி கரையை அடைந்ததும் நன்றிக்கடனாக ஒரு சிறிய ஆலயத்தை கட்டினர். காலப்போக்கில் அது இன்று உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என அனைத்து மத மக்களும் வந்து வழிபடுகின்றனர். நோய்கள் நீங்கவும், குடும்ப நலன், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அமைதியான வாழ்க்கைக்காக பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலிருந்தும் இலட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். வெண்மையான கோத்தி கட்டிடக்கலையுடன் காட்சியளிக்கும் இந்த பேராலயம் தமிழ்நாட்டின் முக்கிய ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. நம் நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.